நான் மாத்தளையிலிருந்து வந்துக்கிறேன். உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஷாப் வந்தோம். இதால் வந்து நிறைய பேருக்கு நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது. இப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்கும் போது அதுக்கான பேஸ் வந்து இதில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். நிறைய பெண்கள் வந்து ஒரு தொழில்கள் ஆசை அலோவ் பண்ணணும். அப்படி இல்லாமல் சில பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுங்க. நீங்கள் என்ன மூலமாக இவ்வளோ தூரம் வந்து இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப்பை படிக்கிறது? இது வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தான் எனக்கு கிடைச்சிக்குது. அதாவது லைஃப் வந்து கொடுக்குற லெசன்ஸ் தான் எங்களை இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி வந்தது. பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வருது? அதாவது பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வருது? இந்த மாதிரி வாய்ப்புகளை அவங்களோட துணிகளுக்கு கொடுக்க இல்லை, டீனேஜ் வந்து எப்படியுமே பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஈஸி சேஃப் ஜோன். அவங்க அதை டீனேஜை க்ராஸ் பண்ணி போகல தான் அவங்களுக்கு லைஃபோட வேல்யூ தெரியுது. அப்போ அந்த டீனேஜை வந்து இவங்க வந்து ரைட் வேல அவங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு மெத்தடை சொல்லி கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஸ்கில் ஏழுமோ அதை நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான வே சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நாங்கள் ஒரு பிடிக்காத ஒரு வேலையை கொடுத்துட்டு இது செய்யன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கில்ல போட்டோம்னா அவங்க அதை வந்து ஜாய்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை, இப்படி ஒரு ஒர்க் ஷாப்பை முன்னின்று நடத்துறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு ஒர்க் ஷாப் எடுக்குன்னா பெரிய காஸ்ட் போகும். இதாலேயே மிச்சம் பேர் அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஒன் டே ஒர்க் ஷாப் பண்ணக்குள்ள அங்கே வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணுறத மிச்சம் பேர் விரும்ப மாட்டாங்க. அப்படி போல் ஒரு ஃப்ரீயாக ஒரு ஒர்க் ஷாப் செஞ்சு அதுக்கு வர்த்தபிளான ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறது வந்து இது வந்து அவங்கள இன்னும் மோட்டிவேட் பண்ணுறது.
வந்து இல்ல 10 லொகேஷன்ல 6 கேட்டகரி ஒரு அகாடமில படிச்சு கொடுக்குறாங்க. அது 3 ஒர்க் ஷாப்னா ஒரு கேட்டகரி படிச்சு கொடுப்பாங்க. இந்த 6 கேட்டகரியும் எந்தெந்த டவுட்டோ அந்தந்த டைமே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. இதை பத்தி அது மட்டும் இல்லாமல் சர்டிபிகேட்ஸோட சின்ன சின்ன கிஃப்ட்களும் கொடுக்குறாங்க. இதை பத்தி என்ன? இது உண்மையிலே பாராட்டத்தக்கமான ஒரு விஷயம் ஒன்றுதான். நாங்கள் வந்து வெளியில் இப்போ நாங்கள் யாருக்கிட்டே ஒருத்தவங்கள்ட்ட இதை பற்றி விசாரிச்சு ராங் இன்ஃபர்மேஷன் இப்போ யாரும் முன்னேறதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நாங்கள் இருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனால் அவங்கள விட நல்லா வரக்கூடாதுன்னு தான் யோசிப்பாங்க. அப்படி இருக்கப்போல இப்படி ஒரு ப்ரேயர் நாலேஜ் வந்து கொடுக்கறது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல். உங்களோட டீனேஜ் பீரியடை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் உங்களோட லைஃபுக்கு என்ன தேவைப்படுதோ அதை தேடுங்க. சும்மா தேவையில்லாத விஷயங்களை தேடி காலத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட தேவையானதை தேடுங்க, கற்றுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஹப்ஸா மனானா. நான் இக்கனையிலேருந்து அகாடமியில வந்து கிராண்டான ஒரு வண்டி ஒர்க் ஷாப் டிஸ் கேட்டகரியில படிச்சு கொடுத்தாங்க. இந்த ஒர்க் ஷாப்பை பற்றி என்ன? இந்த ஒர்க் ஷாப் எவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சுன்னா அதில் இருந்த லெக்சரர்ஸ் மட்டும் இல்லை, அதில் இருக்க டிரெக்டர் லெக்சரர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இதில் வந்து எங்களோட ஸ்கில்ஸ் என்னான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்பாக இருந்துச்சு. இதில் நிறைய ஸ்கில்ஸ் இருக்குன்னா ஆர்டிஸ்ட்ரி, பியூட்டி கல்ச்சர், மெனிமோ அதில் நிறைய இருந்துச்சு. அதில் எங்களோட ஸ்கில்ஸ் என்னான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது எவ்வளோ மோட்டிவேட்டிங்காக அது எக்ஸ்பிளைன் பண்ணிடாத அளவு மோட்டிவேஷனல். இந்த ரைட் வே ஸ்கில் ஆப் அகாடமியில் ஒர்க் ஷாப் வந்து வெரி ஒர்த் இட் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். இந்த ஒர்க் ஷாப் வந்து உண்மையாக ஒர்த் ஆயிடுச்சா இல்லாட்டி டவுட்ஸ் எதுவும் கேட்கணும் அந்த டைம்ல கேட்குற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க? டவுட்ஸ் எல்லாம் அப்பவே டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தருக்கியா பார்த்து உங்களுக்கு என்ன சரி டவுட் எல்லாத்தையும் ஈச் பை ஒன் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. பர்ஃபெக்டாக டவுட்ஸ் ஒன்றுமே இல்லாமல் கிளியராக ஒர்க் ஷாப். நிறைய பேரண்ட்ஸ் வந்து புள்ளிகள் படிக்கணும், அதுவும் நிறைய லைஃப் அந்த மாதிரி. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ நம்பிக்கையோட அவங்களே மோட்டிவேஷன் பண்ணி இந்த ஒர்க் ஷாப் போட்டு வந்தீங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்மாக்கும் டெடாக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இல்லாமல் நான் இன்னைக்கு இல்லை. ஏன்னா எவ்வளோ தூரம் போனாலும் அவங்க தான் மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கொண்டு அவங்க இல்லாமல் எங்களுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுத்துக்கிற இயலாத நிலைமையில தான் நான் இருக்கேன். ஏன்னா எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் அவங்களோட பெர்மிஷன் எடுத்து அவங்க சொல்கிறது சரியாக பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சு தான் ஈச் டிசிஷன் எடுக்கணும். அவங்க தான் பேக் போன்னு சொல்லிடணும். அப்படியே சப்போர்ட். ரைட் வே ஸ்கில் ஆப் அகாடமி வந்து நாட் ஓன்லி அன் அகாடமி, அது வந்து ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. உங்களுக்கு ஒரு சர்டன் ஃபீல்டில் ஒரு ஸ்கில் இருக்குதுன்னா அது உங்களோட எப்படி கண்டுபிடிக்கிறேன் அந்த ஸ்கில்லை எப்படி நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன், அதை இம்ப்ரூவ் பண்ணி எப்படி நீங்கள் மணி மேக் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டில் தான் நாட் ஓன்லி அகாடமி பேஸ் பண்ணி ஒன்று மட்டும் இல்லை. இந்த ஸ்கில்ஸை கண்டுபிடிச்சி உங்களோட ஃப்யூச்சரில் எவ்வளோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன், எப்படி ஒரு பிராண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத எதிர்பார்த்து தான் இந்த ரைட் வே ஸ்கில் ஆப் அகாடமியை கண்டக்ட் பண்ணுறேன். டிரெக்டர்ஸ் அண்ட் லெக்சரர்ஸ் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு நோ வேர்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. லைக் நார்மலி ஒரு ரவுண்டுக்கு போனால் டிரெக்டர்ஸ் சிரிக்க கதைக்க கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் எனக்கு அப்படி ஒன்றுமே இல்லை. லெக்சரர்ஸும் எல்லாத்தோடையும் ஒரே மாதிரி எல்லாம் கிளியர் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி லெக்சரர்ஸ் எனக்கு அவங்கள நிறைய பிடிச்சிச்சு. அண்ட் they were like awesome.
I'm Amtal. I'm from Gampala. ஓகே, இப்படியான ஒரு ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கான சான்ஸை உங்களோட பேரண்ட்ஸ் தானே ஏற்படுத்தி தந்திக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சான்ஸை தந்து உங்களோட பேரண்ட்ஸ் ஓ பிரதர் ஹூஎவர் யார் இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க்யூ. என்னைய நம்பி அனுப்பிக்கிறாங்க. நான் கம்பெனிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து என்னை நம்பி அனுப்பினதுக்கு அவங்களுக்கு தேங்க்யூ. என்னோட பேரண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் உமன்ஸ் எல்லாத்துக்கும் முள்ளு கீக்கிற எல்லாத்துக்கும் அவங்க கட்டாயம் சப்போர்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, அப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க வந்து எங்களோட ரைட் வே ஸ்கில் அப் அகாடமியில் வந்து லெக்சரர்ஸ் இருக்கிறாங்க தானே. ஸோ ஒரு ஃபீல்ட்லேயும் வந்து மூவ் ஃபார்வர்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ அதே போல் இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் இன்றைக்கி ஒர்க் ஷாப்புக்கு வந்தால் கலாய்க்கலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து இன்னும் முன்னுக்கு போகணும்னு நினைக்கிற ஆக்களிக்கிறாங்க தானே. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணின அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இப்படி நிறைய ஒர்க் ஷாப் வருது, அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்ததும் எனக்கு நிறையா கிடைச்சிச்சு. நான் கிராஃப்ட் ஐடியாஸ் செய்வேன், ஆனால் இங்கே வந்தப்போ நிறைய ஐடியாஸ் ஜுவல்லரி மேக்கிங் அதுக்கு எம்ப்ராய்டிங் எல்லாம் நிறைய கிடைச்சிச்சு. ஒரு கேக் கொண்டு பேக் பண்ணுவேன், ஆனால் ஒழுங்கு ஐசிங் பண்ண தெரியும். ஆனால் இங்கே வந்தப்போ நிறைய படித்து கொண்டேன். அது மாதிரி அவங்களுக்கு தெரியும் தீக்காம வெளியே வந்து குட்டி குட்டி டிப்ஸ் சரி இங்கே வந்து. ஸோ அப்போ இப்படியான விஷயங்களை உமன்ஸ் படித்து அவங்களோட ஃபேமிலி ஃபேமிலிக்கிற பேரண்ட்ஸுக்கு ஆகிக்கட்டும், இல்லாட்டி வந்து ஃப்யூச்சரில் லைஃப் பார்ட்னரை ஆகிக்கட்டும் ஒரு சப்போர்ட்டாக ஃபைனான்சியல் சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து இந்த விஷயங்களை படிக்கிறதுனால எவ்வளோ அவங்களுக்கு வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே அது எங்களோட பேரண்ட்டுக்கே நாங்கள் சம்பாதிச்சு ஒரு சின்ன திங் வாங்கி கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பெரிய அவங்க பெருமையாக நினைப்பாங்க. கட்டாயம் பேரண்ட்ஸை ப்ரௌட் பண்ண வேணும். அதை சுற்றி கட்டாயம் எல்லாம் ஃபினான்ஷியலாக ஒரு என்ன சரி உண்டு பண்ணணும். ஓகே, தேங்க்யூ சார். Assalamu alaikum. My name is Afra and I am from Gampala. I came here to study about henna designing and bridal only, but I studied more and more in here. Thank you so much. Okay, today we had several topics, right? So நிறைய டாபிக்ஸ் நீங்கள் படிச்சிங்க. ஒன்று வந்து என்னன்னு சொன்னால் henna making, beauty culture, visual arts, fine arts, cake making. So in that இந்த அவ்வளோ டாபிக்ஸே வந்து ஒன்றா படித்ததில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் வந்து நான் நிறைய தெரியாததுவல் தெரிஞ்சு கொண்டேன். அண்ட் படித்ததுவல்ல வந்து இன்னும் நிறையா படித்து கொண்டேன். தெரியாததுவல்ல வந்து நிறையா படித்து கொண்டேன். இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது மிச்சம் பேருக்கு, ஆனால் எனக்கு கிடைச்சிச்சு. தேங்க்யூ. ஓகே, அப்போ எங்களோட ரைட் வே ஸ்கில் அப் அகாடமியை பற்றியும் இப்படியான ஒரு ஒர்க் ஷாப்பை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரியல் பெஸ்ட்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஸோ ரைட், அப்போ இப்படியான ஒர்க் ஷாப் ஒன்று செய்கிற நேரம் உண்மையாக வந்து எங்களோட லெக்சர் பேனல் ஆகிக்கட்டும், இல்லாட்டி வந்து எங்களோட லைக் வில் சே ஸோ யூ மைட் ஹேவ் சீன் அவர் டிரெக்டர் ஷி வாஸ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் கேக் மேக்கிங். ஸோ அப்போ இப்படியான ஒரு அகாடமியை வந்து சொசைட்டிக்கு வில் சே இன் கேண்டியில் வந்து லான்ச் பண்ணினா எங்களோட டிரெக்டர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் வந்து ரியலி தே ஆர் ஃபார்வர்ட். இது மாதிரி நிறைய உமன்ஸ் இப்போ தான் ஃபார்வர்ட் முன்னுக்கு வராங்க. இன்ஷால்லா இது மாதிரி நிறைய பேர் அவங்கள பார்த்து எங்களோட ஒர்க் ஷாப்பில் இன்றைக்கு வந்தாலும் முன்னுக்கு வரணும். Hello everyone, this is Navya in first year. I am the beauty culture lecturer in Right Way Skill Up Academy. இன்னைக்கு கிராண்டான 1 day ஒர்க் ஷாப் வந்து இந்த ஒர்க் ஷாப்ல நிறைய கேட்டகரியில படிச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? எங்களை இந்த ஒர்க் ஷாப்ஸ் வந்து மெயினாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணினது விமென் எம்பவர்மெண்ட்றதை பேஸ் பண்ணி. ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் நினச்சதுக்கு பார்க்க மாஷா அல்லாஹ் அது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. அண்ட் ஆல் ஆஃப் அவர் லெக்சரர்ஸ் எஃபர்ட்ஸ் எதுவுமே எங்களுக்கு வந்து வீண் போகலன்றது வந்து நாங்கள் விளங்கி கொண்டோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்ததுக்கு 100% அதுக்கு யூஸ் எடுத்துட்டு தான் போனாங்க. நாங்கள் வந்து ஒர்க் ஷாப்ல பார்த்தீங்கன்னா போனதுக்கு சொல்லியிருந்தாங்க ஒர்க் ஷாப்புக்கு 2 days ஒர்க் ஷாப் 50 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு 150க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இதை என்ன சொல்றாங்க? நாங்கள் வந்து 2 days ஒர்க் ஷாப்பை வந்து எங்களோட லெசன்ஸை வந்து டிவைட் பண்ணி வைக்கணும்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மிச்சம் ரிக்வெஸ்ட் வந்தனால நாங்கள் வந்து எல்லா லெசன்ஸையும் ஈச் டேக்கு மாதிரி போட்டு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து 2 கிளாஸஸ்க்கு டிவைட் பண்ணி நாங்கள் வந்து கிளாஸஸை எங்களோட லெக்சரர்ஸ் டேலண்ட்டு கொண்டு நாங்கள் வந்து அதை
டைம் மேனேஜ்மெண்ட்டோடு சேர்த்து எல்லாருக்கும் எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி நாங்கள் 2 days ஒர்க் ஷாப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். எல்லாரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்க போகல லாஸ்ட்ல சொல்லி கொடுக்காம அந்தந்த நேரத்தில் சொல்லி கொடுத்தீங்க ஃப்ரெண்ட்லியா, அது என்ன மாதிரி? இப்போ நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் லாஸ்டாக காட்டியும் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு வந்து மைண்டில் ஒரு விஷயம் வச்சுட்டு இன்னொரு விஷயம் ஃபோக்கஸ் ஆகாது. அப்பக்கப்போ எந்த விஷயத்தையும் கிளியர் பண்ணிட்டு லைஃப்ல இருந்தாலும் சரி, அது வந்து எங்களோட சிலபஸ்ல இருந்தாலும் சரி, அது போனால் தான் கோ த்ரூ பண்ணி எதையுமே ப்ராப்பராக எங்களுக்கு ஸ்டடி பண்ண இயலும். ஒவ்வொரு லெக்சர்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியோட படிச்சுட்டு போக சின்ன சின்ன மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் கொஞ்சம் சொன்னீங்க, அது என்ன மாதிரி? மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் மோஸ்ட்லி விமென் எம்பவர்மெண்ட் சொல்றதே மோட்டிவேஷன் தான். அது வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் பொறுத்த வரையில எங்களோட லேடிஸ்க்கு சரியான மட்டும் போகிறோம். அந்த மோட்டிவேஷனை நாங்கள் மோட்டிவ் வச்சு தான் நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பே செஞ்சது. மோஸ்ட்லி வந்து எங்களோட விமென்ஸ் வந்து அவங்க இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து அவங்களுக்கான திறமைகள் டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வச்சு அவங்களோட இன்கம் அண்ட் இண்டிபெண்டன்ஸையை வளர்த்து கொள்ளணுன்றது தான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த அகாடமில என்ன மாதிரி கேட்டகரியில கோர்சஸ் போகுது? எங்கட வந்து ஸ்டார்ட் ஆகுது கேக் அண்ட் ஹெனா, பியூட்டி கல்ச்சர், ஃபைன் ஆர்ட்ஸ், எம்ப்ராய்டரி அண்ட் ரேசின் ஆர்ட்ஸ், அதோடு சேர்த்து ஜுவல்லரி மேக்கிங் அண்ட் சுகர் கிராஃப்ட். இந்த மாதிரி கேட்டகரியில எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜாயின் ஆகும், ஐ மீன் பேரண்ட்ஸுக்கும் ஜாயின் ஆகும், இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஜாயின் ஆகும்? யா ஷுவர். ஸ்டடீஸ்னு வரக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏஜ் கிரிட்டேரியாவும் இல்லை. எங்களுக்கு எவ்வளோ காலம் போனாலும் ஸ்டடி பண்ணலாம், லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வென் யூ ஆர் திங்கிங் தட் உங்களோட இது டைம், உங்களுக்கு டைம் இதுதான் எங்களோட டைம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ ஆர் நாட் டூ லேட் டு லேர்ன். நாங்கள் ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல, ஃபாதர்ஸ் அலோவ் பண்ணல, ஹஸ்பண்ட்ஸ் அலோவ் பண்ணல. ஆனால் நாங்கள் அதாவது ஃபாதர் அலோவ் பண்ணல, ஹஸ்பண்ட் அலோவ் மூலமா இவ்வளவு தூரம் வந்திக்கலாம், அந்த மாதிரி டெடிகேட் பார்த்தீங்கன்னா அதை பற்றி என்ன சொல்லுவாங்க? லாஸ்ட் எங்களோட ஃபீட்பேக்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து மோஸ்ட்லி நாங்களும் நிறைய எங்களோட லெக்சர் பேனல்லையும் சரி, நாங்கள் இந்த இதுக்கு வந்திருக்கிற எங்களோட டிரெக்டர்ஸும் சரி, நாங்களும் க்ரோ த்ரூ பண்ணி வந்து சில விஷயங்கள் ஈக்கி அதே மாதிரி டிஃப்ரெண்டான ஐடியாஸ் வந்து எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு. லைக் அவங்களோட லைஃப் வந்து எப்பயுமே ஒரு மென்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அண்ட் ஒரு கார்டியனை டிபெண்ட் பண்ணி, இட்ஸ் மதர் ஆர் எனி ஒன் எல்ஸ். அப்போ அப்படிக்குள்ள வந்து அவங்களுக்கான அந்த சர்ஃபேஸையும் அவங்களுக்கான பாத்தையும் அவங்க ஏற்பாடு கொடுக்காததால நிறைய பேரோட லைஃப் வந்து ஃப்ரீஸ் ஆகி இருந்திருக்கு. அப்போ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க இந்த ஒர்க் ஷாப்பை யூஸ் பண்ணி கொண்டாங்க, அவங்களோட செல்ஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ணினாங்க. ரியலி வி ஆர் ஹாப்பி அபவுட் தட். வந்து மோட்டிவேஷனா ஸ்பீச் கொஞ்சம் பேசினாங்க, அதை பத்தி நீங்க என்ன சொல்றது? ருஸ்னி சார் இல்லாட்டி எங்களோட அகாடமியே இல்லை. சீரியஸ்லி ஹி இஸ் த மெயின் ரூட் ஃபார் அவர் அகாடமி அண்ட் அவர் வந்து மிச்சமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அதே மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவரோட அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் அதை வந்து அப்படியே அவர் வந்து எங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி எங்களுக்கு வந்து எங்களுக்காக வேண்டி முன்னுக்கு நின்று எங்களுக்கும் அதே மாதிரி மோட்டிவ் பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பண்ணி எங்களோட டிரெக்டர்ஸ்க்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது அவர் தான். அண்ட் அதே மாதிரி அவரோட அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல நிறைய பேர்கிட்ட வந்து கண் திறந்து பட்டிக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு அழகான கிராண்டான ஒரு ஒர்க் ஷாப் உருவாக்கி இவ்வளவு பெரிய அகாடமியில நிறைய கேட்டகரிஸ்ல உருவாக்கி இருக்கிற இந்த டிரெக்டர் பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? டெஃபினெட்லி இட்ஸ் ஆல் அபவுட் மிஸ் ஷாஸ்னி மொஹிதீன். எங்களோட டிரெக்டர்ஸ் இன்னைக்கு அவங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் அதுதான் மெயின் ரீசன். அவங்களுக்கான அவங்களுக்கு எப்படி கிடைக்கலையோ அவங்களுக்கானதெல்லாம் அடுத்தவங்களோட காலடிக்கே கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சவங்க தான் அவங்க. அப்போ அவங்களோட லைஃப்ல வந்து அவங்க ஃபேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் ஆகிக்கட்டும், அவங்க இன்னொருத்தருக்கு பார்த்து படிச்சதா ஆகிக்கட்டும், நிறைய விஷயத்த வச்சுதான் அவங்க ஒரு மோட்டிவா இந்த அகாடமியை கிரியேட் பண்ணாங்க. அண்ட் அதுவும் வந்து ஈஸியான ஒரு மிஷன் இல்லை, அதுக்கும் சரியான மட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அதே மாதிரி எல்லாமே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணி ஒரு ஒர்க் ஷாப் செய்யணும். மோர் தேன் 150 பீப்புள்ஸை நாங்கள் கால்குலேட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு அட்டென்ஷன் கொடுத்து அதே மாதிரி அதுக்கு ஒரு வெல் குவாலிஃபைடான லெக்சர் பிளானர் செலக்ட் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கும் ஒரு மோட்டிவா இருந்து இப்படி ஒரு கிராண்டான ஒரு பாத்வேயை செஞ்சு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு அவங்க இல்லாட்டி அந்த இது இல்லைன்னு தான் எங்களுக்கு சொல்லு. அப்ப லாஸ்டா என்ன சொல்லுவாங்க இந்த பாக்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒர்க் ஷாப் இந்த கோர்சஸ் மிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க?
யா ஷுவர். நாங்கள் எங்களோட கோர்சஸ்க்கு ஒரு டெமோவாக தான் நாங்கள் மெயினாகவே இந்த ஒர்க் ஷாப்பை செஞ்சோமேன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன ஐடியா. நாங்கள் பேசிக்காக மற்ற கோர்சஸ் மாதிரி என்ன எல்லாத்துலேயும் நார்மலாகவே ஒரு பேசிக் கேட்டகரியே படிச்சு கொடுத்துட்டு போகிறோமா, நோ பேஸ். நாங்கள் வந்து கலாம்போல அண்ட் இன்டர்நேஷனலி என்ன மாதிரி சிலபஸ் கொண்டு போகிறாங்க, எதுலேயுமே வந்து சயின்டிஃபிக்கல் செக்டரை வச்சு அதோட வந்து ஆர்ட், இட்ஸ் ஆல் அபவுட் ஆர்ட். ஆர்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி கேட்டகரிஸ் ஈக்குதுன்னு சொல்கிறது தான் நாங்கள் வந்து இதில் சொல்லி கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி டீட்டெயில்டாக ப்ராப்பராக உங்களுக்கு இந்த நாலேஜ் கேட்டகரி இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் மிஸ் பண்ணிக்கொள்ளுவாங்க. நாங்கள் உங்களுக்காக வேண்டி இதை உருவாக்கி வச்சுக்கிறோம், நீங்கள் அதில் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி a great thanks to our directors Ms. Shazli Mohideen, and thank you. Hi, Assalamualaikum. I am Sabrina Zaruf. I am a professional artist and in Rightway Skill Up Academy I am the art and design lecturer. Art and design என்ன? Yeah, art and design mostly இப்போ உங்களுக்கு மிச்சம் தெரியா art means drawing side, that means painting, pencil sketch, canvas painting, and எல்லா art categoryயும் include ஆகின ஒரு course வந்து art and design. So if you are like to be an artist or you like to have a art side to improve yourself, or உங்களுக்கு art பத்தி மிச்சம் படிக்கணும்னா உங்களுக்கு இந்த art and design சொல்ற கோர்ஸ் மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அலோட் இருந்தது. ஆனா 150 ஸ்டூடெண்ட்ஸ் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து 100க்கு மேற்பட்ட ஆக வேண்டியதாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லெக்சர்ஸ் ஒவ்வொரு டவுட்ஸுக்கும் அந்தந்த நேரமே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு என்ன ரீசன்? மோஸ்ட்லி இந்த 2 days ஒர்க் ஷாப் வந்து உண்மைக்கும் ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் இருந்தாலும் அது பிள்ளைகளுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும்னு தான் எங்களோட ஒரு விஷயம் இங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பால் அவங்களுக்கு அவங்களோட கேரியரை சூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் எங்களோட பக்கத்தால் கொடுக்குறதுமான ஃபுல் சப்போர்ட்டையும் நாங்கள் கொடுக்கணும்னால அவங்களுக்கு இந்த இல்லை கொஸ்டின்ஸ், பிகாஸ் இந்த 2 days தான் அவங்களோட ஃபியூச்சர் அவங்க டிசைட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் லைக் ஆஸ் அ லெக்சர்ஸ் பி அண்ட் அதர்ஸ் ஃபுல் கோஆப்ரேட்டோட தான் இந்த ஒர்க்ஸ்லாம் நடந்துச்சு. இந்த கிராண்டான ஒரு ஒர்க் ஷாப் 2 days ஒர்க் ஷாப் ஃப்ரீயா எண்டிலே பெஸ்டான ஒரு அகாடமியில நிறைய கேட்டகரியில படிச்சு கொடுத்தாங்க. இந்த அகாடமியை உருவாகி நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு மெயினா இந்த ஒர்க் ஷாப் நடக்கிறதுக்கு இந்த டிரெக்டர் தான் மெயின் காரணம். இந்த டிரெக்டரை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? Yeah, the director of Rightway Skill Up Academy is Shazli Mohideen. I know her personally. She's really very talented and very professional person. As a woman, she has a very good gut. So I have the trust with Shazli. That's why I have joined to this academy. But நான் இருந்தாலும் workshops நம்ம செஞ்சதுக்கு இங்க எனக்கு இதாகணும் ஜாயின் ஆகினதால எனக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெல் எஜுகேட்டட் ஒரு திங் ஒரு எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு இந்த இடம் உங்களுக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஐ ரியலி தேங்க்ஸ் டு ஷஸ்லி டு இன்வைட் மீ அஸ் அ லெக்சரர் இன் Rightway. லாஸ்டா பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அகாடமியில, அதாவது இந்த வெஸ்டர்ன் அகாடமியில ஜாயின் பண்ணி கோர்சஸ் கண்டினியூ பண்ணுங்க. Yeah, of course. இங்க ஜாயின் பண்ணினா உங்களுக்கு சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் செய்யணும். பிகாஸ் we have a good panel, lecturers panel, எல்லாரும் well educated and professional. So really I suggest you to join with Rightway Skill Up. Hi, hello everyone. This is Ruzni Razin, Rightway Skill Up Academy academic director தான் நான். அகாடமியில 1 day workshop வந்து ஃப்ரீயா. this category என்ன மாதிரி அந்த workshop ப்ரோக்ராம் பண்ணுங்க? இந்த ஒர்க் ஷாப் எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 2 days கம்ப்ளீட் ஒர்க் ஷாப் நாங்கள் முடிச்சிக்கிறோம். ஸோ இதில் என்னென்னு சொன்னால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விடவும் சக்ஸஸ் ரேட் வந்து நல்லாவே கூட இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபீல்டை படிக்க வந்தவங்க நிறைய ஃபீல்டை படித்து கொண்டு போனாங்க. ஒரு ஃபீல்டை பற்றி ஐடியாவே இல்லாதவங்க கூட அந்த ஃபீல்டை பற்றின கம்ப்ளீட் ஐடியாவும் எடுத்து கொண்டு போனாங்க. ஃபீட்பேக்ஸ் எடுத்தாலும் எத்தனையோ பின்தங்கின இடத்துல இருக்கக்கூடிய நிறைய கேர்ள்ஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு விஷயம். இதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு இருந்தது கேண்டில் இப்படி ஒன்று நடந்தது வந்து உண்மையாக வந்து அவங்களுக்கு ஹாப்பின்னு சொல்றது வந்து எமோஷனலாக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போனதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். அவங்க வந்து சொன்னாங்க என்ன மாதிரி இந்த ஒர்க்ஷாப் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், பேரும் செலவு பண்ணாங்க, ஹஸ்பண்ட் செலவு பண்ணாங்க, இந்த மாதிரி இதுக்கு எடுத்து அதாவது வந்து உண்மையாக
அப்போ நாங்கள் கொடுத்த அட்வைஸ் ஒன்று தான் அப்படியான ஆட்களுக்கு, அதாவது வந்து பெர்மிஷன் கிடைக்குது இல்லை பெர்மிஷன் டிலே ஆகுறதுனால ஒரு ஃபீல்டை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொன்ன ஆட்களுக்கு நாங்கள் கொடுத்த ஒரு அட்வைஸ் என்னென்னா, அவங்க என்ன செய்யணும் ப்ரூஃப் பண்ணி காட்டினா தான் அவங்களோட கைலிக்கிற ஒரு ஸ்கில்லை காட்டி தான் கன்வின்ஸ் பண்ணிடும். அதாவது பேரண்ட்ஸோ ஹஸ்பண்டோ இல்லாட்டி வந்து பிரதரோ ஹூஎவர் எனக்கு இது ஏலும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுற நேரத்தில் பெர்மிஷனை வந்து கொடுக்கறதோட மட்டுமே இல்லாமல் பேக் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக வந்து அவங்களோட என்வாயன்மெண்ட்டை அவங்களோட ஃபீல்டுக்கான ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட்டாக மாற்றிடும் சொல்கிற அட்வைஸையும் நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பணும். இன்னைக்கு ஒர்க் ஷாப்புக்கு நிறைய பேர் வந்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப்ல போக ஒரு ஐடியாவோட போனாங்க. ஐடியா என்ன மாதிரி? ரைட், அதாவது உண்மையாக வந்து எங்களோட விஷயம் இருந்துச்சு வந்து இந்த ஃபீல்டில் இப்படியான ஸ்கில்லை கொடுக்கணும்னு சொல்கிறது தான் ஃப்ரீயாக அதை கொடுக்கணுன்றது எங்களோட ஐடியாவாக இருந்துச்சு. உண்மையாக எங்களுக்கு அதை கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு கிடைச்சிது. பட் போகிற நேரம் தான் எங்களுக்கு விளங்கிச்சு வந்து வந்த ஒவ்வொருத்தரும் வந்து இந்த 2 days ஒர்க் ஷாப்பை மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்கிற ஐடியாவில் வரல. இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து கம்ப்ளீட்டாக படிக்கணும், அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இவங்க போகணும். ஒரு ப்ரோக்ராம் எடுத்தால் ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி கோர்ஸுக்கு ஜாயின் ஆகி ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட செல்ஃப் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியாவோட வந்திருந்தாங்கன்னு சொல்கிறத நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. ஒரு ஈவெண்ட் ஒரு இன்டர்வியூல நாங்கள் பார்த்திருந்தோம், ஒரு 50 பேருக்கு தான் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிங்க. ஆனால் மோர் தென் ஒரு 150 மணி வந்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்லுவது? ரைட், பொதுவாக வந்து நார்மலே வந்து ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப்னு வார நேரத்தில் வந்து க்ரௌட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வாரது வந்து இட்ஸ் யூஷுவல். பட் வெரி ஷார்ட் பீரியட்ல வித்தின் லைக் ஒரு 3 to 4 டேஸுக்குள்ளுக்கு வந்து 115 சொல்கிற அந்த க்ரௌட் எங்களுக்கு ரீச் பண்ணிடலாமா இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட லெக்சரர்ஸ்க்கு சப்போர்ட் அண்ட் எங்களோட டீம் வந்து அந்த அளவுக்கு அதை இறங்கி வேலை செஞ்சாங்க. ஸோ அப்படி க்ரௌட் வந்துன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் ஸ்கிப் பண்ணல ஆட்களை. ஸோ வார அவ்வளோ பேருக்குமான எங்களோட ஃபெசிலிட்டிஸை நாங்கள் 7 அளவு எக்ஸ்பிளைன் பண்ணி கம்ப்ளீட்டாக அவ்வளோ பேருக்கும் கொடுக்குறேன்னு சொன்ன அவ்வளோ ப்ராமிஸையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் ப்ராமிஸ் பண்ண விஷயங்களை கொடுத்து அனுப்பி. ரைட், பொதுவாக வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரு விஷயம் தான் மோட்டிவேஷன் சொல்லக்கூடிய ஒன்று வந்து நாங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது இல்லை, நாங்கள் இன்னொருத்தருக்கு காட்டுறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் பொதுவாக ஒரு விஷயத்த வந்து மோட்டிவேஷனாக கொடுக்கறத விட நாங்கள் ஒன்றை செஞ்சு காட்டிட்டு பேசுகிற நேரத்தில் எங்களுக்குள்ளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதை தாண்டி வந்து கேட்குறவங்களுக்கு அது உண்மையாக வந்து பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நிறைய இடங்கள்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஆள் கழிக்கிறாங்க, பட் மோட்டிவேஷனை ஷோவிங் அண்ட் ப்ரூவிங் சொல்றதுக்கு வந்து நிறைய பேர் இல்லாம இருக்கிறாங்க. அப்ப நான் பேசின விஷயங்கள்ல மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து ஃபீல்ட்ல நாங்க பார்த்த விஷயம், நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின விஷயம், நாங்க ஃபீல் பண்ணின விஷயத்தை சொன்னது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிச்சமே வந்து அவங்களோட லைஃப்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. ரைட், பொதுவாக வந்து மிஸ்டர் 360 இருந்தாலும் சரி எங்களோட லெக்சர் பேனலில் கூடிய ஆட்கள் இருந்தாலும் சரி நிறைய வந்து இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் இன்ஸ்பைரிங்கான நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க. பொதுவாக இந்த அவ்வளோ பேரும் சொன்ன கன்க்ளூஷன் என்றால் இந்த எந்த ஒரு ஃபேமிலி எடுத்தாலும் உமன் எம்பவர்மெண்ட் அதிலே கூடிய பெண்களுக்கான ஒரு வளர்ச்சி வந்து கட்டாயமிக்கணும். அந்த வளர்ச்சியை கொண்டு தான் அந்த குடும்பம் மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்களோட சந்ததி கூட வந்து அதில் வந்து டெவலப் ஆகக்கூடியதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் மோட்டிவேஷன் 7 அளவு நாங்கள் கொடுத்திக்கிறோம், அதை தாண்டி வந்து ஸ்கில்ஸை நாங்கள் கொடுத்து அனுப்பிக்கிறோம். ஸோ அதை வச்சு அவங்க முன்னுக்கு கொண்டு போகிறதுல வந்து எங்களோட ரைட் வே ஸ்கில் அப் அகாடமி டீம் வந்து எப்பயுமே அவங்களோட ஈக்குவல் சொல்கிறத நாங்கள் நம்புறோம். அவங்க கஷ்டப்பட்ட இதை வந்து யார் படக்கூடாதுனாலும் எண்டில இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன்ல நிறைய கேட்டகரியில ஒரு ஒர்க் ஷாப் செஞ்சுக்கிறாங்க. அவங்கள பத்தி என்ன சொல்லுவாங்க? ஓகே, பொதுவாக நாங்கள் நார்மலி வந்து ஒரு கம்பெனியில் வந்து டிரெக்டர்ஸ்னு வர நேரத்தில் வந்து ஆட்களை வச்சு வேலை வாங்குற ஆட்களை தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். பட் இந்த எங்களோட ரைட் வே ஸ்கில் அப் அகாடமியில் நான் கூட இருந்து பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால் வேலை வாங்குறத விட கூடுதலாக வேலை செஞ்ச ஒரு ஆளை பார்த்தேன். ரைட், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னு சொல்றதுக்காக எஃபர்ட் போட்டு, அது மட்டும் இல்லாமல் ஓகே கால் பண்ணுறது எங்களுக்கு ஒரு டீம் இருந்தாலும் கூட அவங்களே நிறைய கால்ஸை வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணினதை சீட்ஸை கன்ஃபார்ம் பண்ணினதை நான் கவனிச்சேன். சர்டிஃபிகேட்ஸ்ல இருந்து பிடிச்சி ஃபைனலைஸ் பண்ணுறது, அதாவது ஆரம்பத்தில் ஷெடியூல் பண்ணுறதுல இருந்து பிடிச்சி கம்ப்ளீட்டாக சர்டிஃபிகேட் டெலிவர் பண்ணுறதுல வரைக்கும் ஒரு இடத்துலையும் குறை இல்லாமல், அதாவது தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கூட இறங்கி வேலை செஞ்சு ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு டிரெக்டர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்துக்கிறேன். யா, என்ன ரீசன் சொன்னால் பொதுவாக ஒரு ப்ரோக்ராமை மட்டும் படிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் தான் வெளியே நிறைய இடத்துல இருக்குது. அதுவும் எப்படின்னா ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக மட்டும் கொடுத்து குவாலிஃபிகேஷன் அண்ட் சர்டிஃபிகேட்ஸை கொடுக்குற இடம் தான் நிறைய இடத்துல இருக்குது. இங்கே ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸால ஃபீல்டை பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷனோட சேர்த்து ஸ்கில்ஸ் அண்ட் அவங்களோட
எம்பவர்மெண்ட்டை வந்து உறுதி செய்யக்கூடியது வகையில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை கொடுக்குறோம். ஸோ இன்னமும் லேட் பண்ணாதீங்க. உங்களுக்கான சான்ஸ் அண்ட் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதுன்னு சொல்கிறது நீங்கள் விளங்கி கொண்டு இதுக்கு மேலேயும் டிலே பண்ணாமல் கேண்டில் இருக்கக்கூடிய எங்களோட சென்டரில் வந்து இப்போதே உங்களோட கோர்ஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்களோட அஃபிஷியல் நம்பரை நாங்கள் கீழே போட்டிக்கிறோம். ஸோ இந்த நம்பர் த்ரூ வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எங்களோட அவ்வளோ கோர்ஸஸுக்கும் ஜாயின் ஆகவே மேலும் இதே ஒர்க் ஷாப்புக்கு ஜாயின் ஆகினாக்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் அவங்களுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஜாயின் ஆகிக்கிற அவ்வளோ பேருக்கும் ஃபர்ஸ்ட் 5 பேட்சஸுக்கும் நாங்கள் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கிறோம். அதையும் எடுத்துக்கொண்டு உங்களோட ஃபீல்டில் குவாலிஃபிகேஷனையும் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களோட ஃபீல்டையும் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகி உங்களோட ட்ரீம் அண்ட் பேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். Hi, Assalamu alaikum. I am Shazni Mohideen, Director of Rightway Skill Up Academy. The 2 days workshop grand நடந்துச்சு. மொத நீங்க 50 ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் இடம் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. ஆனா 150 பிள்ளைகளுக்கு இடத்துக்கு 120 பிள்ளைகள் மாதிரி வந்தீங்கன்னா என்ன மாதிரி இந்த workshop நடந்துச்சு? நாங்கள் வந்து 2 days ஃப்ரீ ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணினோம் உமன் எம்பவரிங் பற்றி. ஸோ எங்களோட டார்கெட் வந்து இருந்துச்சு வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். பட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி மோர் தென் 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணினாங்க. வி ஆர் ரியலி ஹாப்பி அபவுட் தட். workshopல என்னென்ன கேட்டகரியில 1 டேல ஃப்ரீயா workshopல எங்களோட ஒர்க் ஷாப்ல வந்து நாங்க வந்து கேக் மேக்கிங், பியூட்டி கல்ச்சர், ரெசின் ஆர்ட்ஸ், ஜுவல்லரி மேக்கிங், ஆர்ட் அண்ட் டிராயிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி போன்ற கோர்சஸ்ல டெமோன்ஸ்ட்ரேஷன், லைவ் டெமோன்ஸ்ட்ரேஷன் நடத்தினோம். அது லைவ் டெமோன்ஸ்ட்ரேஷனோட இல்லாம நாங்க வந்து வந்திக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சியர் அப் பண்ற விதமா மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸும் நாங்க கொடுத்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து क्वेश्चंस கேட்க போகல பொலைட்லி சொல்றோம், லாஸ்ட்ல சொல்றோம் இல்லாம அந்தந்த நேரத்திலே எல்லா லெக்சர்ஸும் சொல்லி கொடுத்தாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? எங்கட வந்து மெயின் எங்கட அகாடமியோட மெயின் இந்த ஒர்க் ஷாப் பத்தியான மெயின் டார்கெட்டா இருந்தது வந்து இன்னைக்கு ப்ரௌடா சேர்க்கணும், இல்லாட்டி ரைட்வே ஸ்கில் அப் அகாடமியை வந்து கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணணும்ன்றது இல்ல. வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம தான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகாடமி உள்ளுக்கு வந்தாங்க. ஸோ அவங்க இந்த அகாடமிலேருந்து போக்கிட்டு அவங்க ஒரு தெளிவான ஒரு ஐடியா, அவங்களோட கரியரை சூஸ் பண்றது ஆயிக்கட்டும், அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆயிக்கட்டும், ஒரு கரெக்டான ஒரு ஐடியாவை கொடுத்து தான் நாங்கள் அனுப்பினோம். ஸோ ஒவ்வொரு செஷன்ஸும் முடியக்கிட்ட வந்து நாங்கள் அவங்களுக்கான QA செஷன்ஸ் வச்சோம். அதில் அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸையும் நாங்கள் உடனுக்குடனே அவங்களுக்கு கொடுத்தோம். நீங்க ருஸ்லி சார் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசினாரு வுமன்ஸ்க்கு, அத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? மிஸ்டர் ருஸ்னி ரசீன் வந்து எங்களோட அகாடமியில வந்து அகாடமிக் டிரெக்டர். ஸோ அவர் வந்து வுமனை எம்பவர் பண்றதுக்காக நிறைய ஸ்பீச்சஸ், நிறைய ஐடியாஸ் கொடுத்தாரு. ஸோ அவரோட ஸ்பீச் ஆயிக்கட்டும், அவரோட அந்த மோட்டிவேஷனா சொன்ன விஷயங்கள் ஆயிக்கட்டும் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது பெரிய பெனிஃபிட்டா இருந்துக்குன்னு எனக்கு தோணுது. இந்த ஃப்ரீயான ஒர்க் ஷாப்புக்கு 360 கூட மோட்டிவேஷனான ஒரு ஸ்டோரிஸ் சொல்லிருக்காரு. Mr. Fazlur Rahman, known as Mr. 360, நாங்க அவரையும் இந்த ஒர்க் ஷாப்புக்கு வெல்கம் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒர்க் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு மெயினாவே இருந்தது வந்து கோர்சஸ பத்தி சொல்றதோ இல்லாட்டி கோர்சஸ் கண்டக்ட் பண்றதோ, எங்களுடைய அகாடமில என்னென்ன நடக்குறது பத்தியா ஒரு ரிவீல் பண்றது இல்ல. வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து சும்மா ஒரு போரிங் செஷனா கொண்டு போகாம அவங்களுக்கான ஒரு நல்ல ஐடியாஸ், ஃபியூச்சர் பிளான்ஸ், ஒரு மோட்டிவேஷனா எப்படி ஒரு டவுன் ஆகிற ஒருத்தரை கூட மோட்டிவேட் பண்ணி எப்படி அப்லிஃப்ட் பண்ணேலும்ன்றது வந்து கொடுக்கணும்ன்ற விதமா தான் நான் மிஸ்டர் ரஹ்மான், ஃபஸ்லுர் ரஹ்மானை வந்து நான் இங்க வெல்கம் பண்ணினேன். நான் அவர் வந்தாரு, he did a great job. Thank you. ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பேரண்ட்ஸ் அலோஸ் ஃபாலோ, அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் இவங்க ஒரு அகாடமி இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப்ல டெடிகேட் பண்ணிட்டாங்க. இந்த இடம் வந்து பெர்மிஷன் தரல, ஹஸ்பண்ட் தான் தந்து வந்தீங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்கட இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லாம தான் நாங்க வெல்கம் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நிறைய ஏஜ் லிமிட் இல்லாத உமன்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக்ஸ், நல்ல விதமான ஃபீட்பேக்ஸ். உண்மைக்குமே ப்ரவுட் டு சே தட் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. எல்லாமே பெஸ்டான ஃபீட்பேக்ஸ் தான் கிடைச்சு. அதுலேயும் சில பேர் வந்து எமோஷன் ஆகினாங்க. ஸோ அதில் எங்களுக்கு விளங்கின விஷயம் என்ன சொன்னா, உமன்ஸுக்கு நிறைய வந்து ஆசை இருக்குது, அவங்களுக்கான நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, அவங்களும் நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணணும், நாங்களும் ஒரு இடத்துக்கு போகணும், எங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மை நாங்கள் செஞ்சு கொள்ளணும்னு சொல்லி நிறைய ஆசை இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து அதை பண்ணக்கிட்ட நிறைய விஷயம் வந்து அவங்கள தடுக்குது. ஸோ நான் ஜென்ஸ் கிட்ட, அது வந்து ஃபாதர் ஆயிக்கட்டும், அவங்களோட பிரதர் ஆயிக்கட்டும், இல்லாட்டி வந்து அவங்களோட கார்டியன்ஸ் ஆயிக்கட்டும், இல்லாட்டி வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் ஆயிக்கட்டும், ஸோ அவங்கள்ட்ட நான்
ரைட் வே ஸ்கில் அப் அகாடமில ஒரு டிரெக்டரா நான் கேட்டுக்கொள்ற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வந்து ப்ளீஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ஹையர் ஸ்பேஸை ரீச் பண்ணக்கூடிய கட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ உமன்ஸை வந்து கொஞ்சம் வீட்டுல வச்சு அடக்கி அவங்கள அடக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் அவங்கள வெளியே விடுங்க, இந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு விடுங்க. ஸோ இன்றைக்கு என் ஃபேமிலியால எனக்கு கிடைச்ச சப்போர்ட், எங்களோட ஃபாதர் ஆகிக்கட்டும் இல்லாட்டி என் பிரதர் ஆகிக்கட்டும் எனக்கு கிடைச்ச சப்போர்ட்னால தான் இன்றைக்கு ஒரு அகாடமிக் டிரெக்டரா நான் இன்றைக்கு உங்களோட முன்னுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஸோ என்னைய மாதிரியே எவ்வளவோ டேலண்டடான உமன்ஸ் இந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கேண்டில மெயினா இருக்கிறாங்க. ஸோ இந்த கேண்டில அந்த உமன்ஸுக்கு ஒரு எம்பவரிங் ஒரு பிளாட்ஃபார்மா தான் இந்த ரைட் வே ஸ்கில் அப் அகாடமியை நான் இன்னைக்கு உருவாக்கிக்கிறேன். ஸோ நான் ஜென்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண ஒரே விஷயம், உங்களோட உமன்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தே வில் ரீச் த ஹையஸ்ட் பிளேஸ். பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு அகாடமி மிஸ் பண்ண வேணும்ன்றீங்களா? ஆஃப்கோர்ஸ் இந்த அகாடமி வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிற கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வந்து இவ்வளவு காலமா கேண்டில வந்து மெயின்லி கேண்டில வந்து இப்படியான ஒரு அகாடமி நீக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேண்டில வந்து உங்களோட எல்லா ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு அகாடமி அமைஞ்சிக்குது. ஸோ இந்த அகாடமியால உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கொள்ளணுமோ அவ்வளவு தூரத்துக்கான பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து எங்களோட அகாடமி வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் கனடாவோட அஃபிலியேட் ஆகின ஒரு அகாடமி. ஸோ எங்களோட அகாடமியால ஆஃபர் பண்ற கோர்சஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கிற சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ண இயலும். ஸோ அதனால வந்து இந்த அகாடமி மூலமா உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் நீங்க மிஸ் பண்ணிக்கொள்ள வேணாம். உங்களோட லெக்சர்ஸ் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோட நிறைய ஒர்க்ஸ் பண்ணினாங்க, ஐ மீன் ஃப்ரெண்ட்லியா ஸ்டூடெண்ட்ஸோட இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என் லெக்சர் பேனலை பத்தி பேசியே ஆகணும். பிகாஸ் அவங்களோட டெடிகேஷன் அவங்களோட எஃபர்ட் இல்லைன்னா இந்த 2 days ஒர்க் ஷாப்பை கிராண்ட் சக்சஸா மாத்திக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நான் என் அகாடமிக் லெக்சர்ஸ் தேடக்குள்ள கூட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் நான் லெக்சர்ஸை நான் எடுத்திருக்கிறேன். அது ஃபைன் ஆர்ட்ஸ் லெக்சர் ஆகிக்கட்டும் இல்லாட்டி ஹேண்ட் எம்ப்ராய்டரி லெக்சர் ஆகிக்கட்டும் பியூட்டிகல்ச்சர் லெக்சர் ஆகிக்கட்டும் மெஹந்தி லெக்சர் எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் வெல் டேலண்டட் லெக்சர்ஸ். ஸோ வெரி பிக் தேங்க்ஸ் ஃபார் தேம். வித்தவுட் தேம் இந்த ஒர்க் ஷாப் வந்து ஹியூஜ் சக்சஸ் ஆகிக்க சான்ஸே இல்லை. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு தேம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் மொய்தீன். நான் கடுவசத்தை என் மகள் தான் இந்த சஸ்னேஷா மொய்தீன். இந்த அகாடமி வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டா ஓப்பன் பண்ணி 2 நாள் நான் கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தோம். அவரோட முயற்சியில் தான் எல்லாம் செஞ்ச. இன்றைக்கு அவர் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டா. அவரை நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சோம். முன்னுக்கு வரணுன்ற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு அந்த நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து இன்றைக்கு ஃப்ரீ கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. நாங்கள் நினைச்சோம் 50 பேர் வருவாங்க, பார்த்தா 150 பேர் ஆகிறாங்க. அப்போ எங்களோட சமுதாயத்தை எங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல விருப்பம் இதில் அவளுக்கு வாரம். ஆனால் அதே மாதிரி எங்களோட கைதாகணும் அதே உதவியும் செஞ்சு நாங்கள் எல்லாம் செய்யத்தான் வேணும். பிள்ளைகளுக்கு முழுக்காத வழியை நான் காட்டணும். இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம், அதை அதில் ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு ஒரு பெனிஃபிட் ஆகிடும். இன்னைக்கு இந்த அகாடமியில மாஷாலான 2 நாள் ஒர்க் ஷாப் நடந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி 50 பேருக்கு தான் இடம் நீக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனா 150 பேருக்கு அப்புறம் படிச்சாங்க. இன்னைக்கு அவரோட மகன் அகாடமி மூலமா ஒரே இடத்துல கெண்டியில நிறைய விஷயங்கள் படிச்சு கொடுக்க ஒரு அகாடமியா கெண்டியில ஈக்குது. ஒரு அகாடமி பாக்குற பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? ஏன்னா நிறைய பிள்ளைங்களோட விஷயம் என்னன்னா எங்களுக்கு படிக்க ஆசை, ஆனா பேரண்ட்ஸ் அலோவ் பண்றாங்க, ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மூலமா தான் வந்துக்கிறது. அந்த மாதிரி பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? இப்போ நாங்கள் ஒரு பிள்ளைங்க இங்கே வந்து அழுதுச்சு ஏண்டா நான் படிக்க ஆசை என்னோட வாப்பம் உடல்ன்னு சொல்லி அவர் நிறைய பண்ணுற ஹஸ்பண்ட் தான் உதவி செஞ்சுக்கிறாரு. அது மாதிரி பிள்ளைகள் டேலண்டோடையும் அதை நீங்கள் முன்னெடுத்து செஞ்சு கொடுங்க. இன்னொன்று இந்த கண்டிலே இன்றைக்கு சம்பூர்ணமான அகாடமி இது மட்டும்தான். எல்லா இதுவும் மீக்குது. இதில் கேக் வேணுமா டிசைன் வேணுமா எல்லாமே இருக்குது. அதை சுற்றி அவங்களுக்கும் வேணும் மட்டும் பிள்ளைகளை முன்னுக்கு அனுப்பி இந்த லெவலுக்கு கொண்டாடுறதுக்கு முயற்சி. இவ்வளவு தூரம் மகள் ஃப்ரீயா படிச்சு கொடுத்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு முக்கியமா காரணம் நீங்க சொன்னாங்க. நீங்க எவ்வளவு பேர் மிச்சம் பேர் சொன்னாங்க. இதெல்லாம் விருத்தமா இருந்தாங்க ஒவ்வொரு குடும்பத்துலையும். நான் அந்த பிள்ளை விருப்பம்ன்றதுக்காக நான் விட்டேன். உண்மையை சொல்ல போனா நல்லா படிச்சுட்டு நான் இவ்வளவு சர்டிபிகேட் ஈக்கி முடிச்சு நான் 7th நான் தான் சர்டிபிகேட் நான் அடிச்சேன். இந்த சர்டிபிகேட் இவ்வளவு எடுத்ததை நினைச்சு நான் மிக சந்தோஷப்படுறேன். இவ்வளவு தூரம் வந்துக்கிறது நினைச்சு இந்த ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் நான் சந்தோஷப்படுறேன். இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நான் தான் இந்த 7th அடித்தேன். சந்தோஷம் வாப்பான்ற முறையில சந்தோஷம்ன்றது அது சொல்ல முடியாத சந்தோஷம். நான் ஒன்றும் எதிர்பார்த்தில்லை. இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதான் தாய்கிட்ட பண்ற ஒரு ஆசை.
இதுக்கு பொதுவே உங்களோட மகளுக்கு அகாடமிக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுத்தீங்க. ஓ இன்ஷா அல்லாஹ் அதுக்கு என்ன சரி முக்கியமான தேவை இல்லைங்களா, அது எனக்கு தான் கேட்கணும், நான் தான் செஞ்சு கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். இனி எங்கட இருக்கிறதெல்லாம் பிள்ளைகளுக்கு தான், எனக்கு மகன் ஒரு மகள்.